எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் பி வெங்கடேஷ். நான் கோஆபரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் ஒரு அரசு வேலை வாங்கணும் ஒரு கனவாக இருக்கும். எனக்கும் அது ஒரு கனவாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா எங்களுக்கு சொல்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட பெரிய வசதியெல்லாம் கிடையாது. சின்ன வயசுலேயே அப்பா இறந்துட்டாரு, அம்மா தான் படிக்க வச்சாங்க. இன்னைக்கு சமுதாயத்தில் நம்ம ஒரு நல்ல இதுக்கு வரணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்ல அந்தஸ்துக்கு வரணும்னா ஒன்று பணம் இருக்கணும், இல்லை அரசு பணி இருக்கணும்னு சொல்லுவாங்க. எங்கள்கிட்ட பணம் இல்லை. ஸோ எல்லா மாணவர்களும் நாங்களும் ஸ்கூல் காலேஜ் கவர்மெண்ட் ஸ்கூல் படித்து தான் வந்தோம். எங்களுக்கும் அரசு பணி வாங்கணும் ஒரு கனவு இருந்துச்சு. பட் முன்னாடி நம்ம சந்திக்கிற மனிதர்கள் நம்ம வாழ்க்கையை உருவாக்க சொல்லுவாங்க. எல்லாரும் அரசு பணியை இல்லை எல்லாத்துக்கும் கிடைக்காது, அது சில பேருக்கு லக்கும்பாங்க, சில பேருக்கு பொருளாதார ரீதியாக வாங்கி கொடுப்பாங்க அப்பா அம்மான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைய காலத்தில் நீங்கள் படித்தா நீங்கள் நீங்களும் அரசு அதிகாரி ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு முன் உதாரணமாக நான் ஒரு உதாரணம் நின்றுட்டு இருக்கேன். முன் உதாரணமாக இல்லை, நிறைய பேர் முன் உதாரணமாக இருக்காங்க இது மாதிரி. அதுவும் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம். நான் என்னோட கதை சொல்கிறேன்னா ஒரு 5-6 வருஷம் முன்னாடி போகணும். 2019 எண்டில் நான் டிஎன்பிஎஸ்னா என்ன அப்படின்னு தெரியாது. என்னோட நண்பர் ஒருத்தர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி போனார். அது வரைக்கும் நானும் டிஎன்பிஎஸ்சிங்கிறத இல்லை அதில் நம்ம போக முடியாது, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கோம், நமக்கு ஒரு எட்டா கனியாகவே இருக்கும், நம்ம எதுக்கு அங்கே போயிட்டு நமக்கு கிடைச்ச வேலையை பார்த்துட்டு நம்ம வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் பிகாம் சிஏ அண்ட் எம்பிஏ படிச்சிருக்கேன். எம்பிஏ படித்து சென்னையில் ஒரு வங்கியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு தனியார் வங்கியில். அது வரைக்கும் அரசு வேலைங்கிறது ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு, நமக்கு கிடைக்காது இருந்துச்சு. என்னோட கூட படித்த ஒரு சகோதரர் அவர் அரசு பணி வாங்கினார். அவர் சொன்னார், இல்லை நீங்கள் படிங்க கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நானும் இந்த துறைக்கு இந்த அரசு பணிக்கு படிக்க வந்தேன். ஏன் நான் வர்றப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது. எப்படா வாங்கப்போம், எந்த பயிற்சி மையம் செய்கிறதுக்கு. நாங்களும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பம் தான். எப்படா படிக்கிறது, அப்பா இல்லை, வீட்டில் அம்மாவோட வருமானம் மட்டும்தான். என்னோட சகோதரர் படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு இதுவும் தெரியாமல் எப்படி படிக்க போகிறேன்னு இருந்தோம். நான் கரூர் பொது நூலகத்துக்கு வந்தேன் சில சகோதரர்களை பார்த்தேன். நாங்களாம் ஒன்றா சேர்ந்து படிச்சுட்டு இருந்தோம். அங்கே அருகில் உள்ள ஒரு பயிற்சி மையத்துக்கு போனோம். எங்களால் பெரிய அமௌண்ட் கட்டி பெரிய இன்ஸ்டியூட் போக முடியாது. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் பெரிய நகரங்களுக்கு போக முடியல. நாங்கள் நூலகத்தில் படிச்சுட்டு நாங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சேர்த்துட்டு நாங்கள் ஒரு சில நண்பர்களாக சேர்ந்து படிச்சுட்டு இருந்தோம். ஒரு சின்ன ஒரு பயிற்சி மையத்துக்கு போனோம், படித்தோம். 2019 பயிற்சி எக்ஸாம் குரூப் 4 வந்துச்சு. அப்போ நாங்கள் எல்லாம் ஒன்றா எழுதணும். நாங்கள் கிட்டத்தட்ட 2-3 மார்க்கில் தான் நாங்கள் எல்லாருமே விட்டோம். என்னோட சகோதரர் எல்லாம் விட்டோம். அதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சு. கொரோனா ஒரு 3 வருஷம் எங்களுக்கு எக்ஸாம் வைக்கவே இல்லை. அந்த காலகட்டம் ரொம்ப நெருக்கடியான காலகட்டமாக இருந்துச்சு. எல்லாருமே பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பம் தான். இதில் யாருமே பெரிய ஆளுங்க படிச்சுட்டே இருக்கலாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் எங்கள் குடும்பத்தில் ஒரே நம்பிக்கை, நாங்கள் கண்டிப்பாக வேலை வாங்குவோம், அரசு வேலை வாங்குவோம், அந்த நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு. அதனால நாங்கள் வேறு வழியே இல்லை, அரசு வேலையை வாங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லை, எங்களோட தன்னம்பிக்கைக்காக நாங்கள் கண்டிப்பாக அதுக்காக உழைச்சிட்டு இருந்தோம். அந்த 3 வருஷமும் நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். தீபாவளி, பொங்கல் எந்த ஒரு நல்லதோ கெட்டதோ எங்கேயும் போக மாட்டோம். காலைல எந்திரிச்சா புக்கு படிப்பு, தீபாவளி பொங்கல் முதற்கொண்டு நாங்கள் நூலகம் விடுமுறை விட்டாலும் நாங்கள் கோயில்களில் தான் அங்கங்கே உட்காந்து படிப்போம். இல்லை ஸ்கூல் எங்கேயாச்சும் எம்டியாக தான் ஸ்கூலில் உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். ஸ்கூலில் லீவ் விட்டோம். நாங்கள் அந்த 5 வருஷமே எங்களுக்கு எந்த நல்லதும் கெட்டதும் எதுவுமே கிடையாது. தீபாவளி எதுவுமே கிடையாது எங்களுக்கு. படிப்பு தான். நான் மட்டும் இல்லை, பெண் சகோதரி முதற்கொண்டு அப்படி தான் படித்தாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு ஆண்களாக இருக்கோம், அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு பெண் சகோதரி அவர்களும் வேலை அரசு பணி வாங்கி இது பண்ணோம், கஷ்டப்பட்டாங்க. ஸோ இங்கே நம்ம ஒன்ஸ் உள்ளே வந்துட்டோம்னா அரசு பணி வாங்க வெளியே போகக்கூடாது. அதுக்காக நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். சாப்பாட்டுக்கே இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கு. ஒரு கிழிந்த ஆடைகள்லாம் ட்ரெஸ்லாம் போட்டு படிச்சிருக்கோம். பட் எங்களோட நோக்கம் ஒன்று தான், வெற்றி பெறணும், அரசு பணி வாங்கணும். அதே மாதிரி நாங்கள் படித்தோம். எங்களோட சகோதரர் எல்லாருமே நாங்கள் அரசு பணியில் 2022 குரூப் 4 எல்லாரும் அரசு பணி வாங்கினாங்க. 2022 குரூப் 2A நான் 2A எக்ஸாம் பாஸ் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு குரூப் 4 அக்ரிபாம்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2A எக்ஸாம் கிளியர் பண்ணி நம்ம ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் 2005 வருஷம் கஷ்டப்படுறமே சொல்லி இடையிலேயே போயிருந்தா இந்த லைஃப் எனக்கு அமைஞ்சிருக்காது. 5 வருஷம் கஷ்டப்பட்டு வாங்கிட்டேன். ஒரு 3 வருஷத்துக்கு நான் போயிடுறேன், வீட்டுக்கு எனக்கு வேணாம், கஷ்டமாக இருக்க சொல்லியிருந்தா இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு லைஃப் அமைஞ்சிருக்காது. இந்த அரசு பணினால என் வாழ்க்கை நிறைய மாறி இருக்கு. நீங்கள் எவ்வளோ ஒரு நெருக்கடியான பொருளாதாரத்தில் இருந்தாலும் நீங்கள் அரசு பணி நம்பி படிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் வாங்குகிற அரசு பணி உங்களை சார்ந்திருக்கிற உங்கள் அப்பா அம்மா, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் உங்களை பிற்காலத்திற்கு உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். அதனால் நம்மளால போக முடியாது, படிக்க முடியாது அப்படி ஒன்றுமே இல்லை. நாங்கள் படிக்கிறப்ப இன்னைக்கு இப்போ எவரெஸ்ட் அகாடமின்னு ஒரு நண்பர்கள் ஒரு அகாடமி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அகாடமி
நாங்கள் இருந்த காலத்தில் எங்கள் எப்படி படிக்கணும்னு தெரியாது. நாங்கள் வந்து நாங்களாக படித்து புரிஞ்சுக்கிட்டு எங்கள் சகோதரர்களாக புரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம். 1 வருஷம் 6 மாதம் ஆகுது. ஆனால் இப்போ இருக்க சகோதரர்கள்லாம் எங்களுக்கு அடுத்த வர சகோதரர்கள் வந்து இல்லை நம்ம மாதிரி கஷ்டப்படுற பசங்களுக்கு நம்மளே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பயிற்சி எவரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பயிற்சி மையத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து முன்னாடி இருந்த சகோதரிகள்லாம் நாங்கள் அரசு பண்ணிக்கிற எல்லா சகோதரிகளுக்கும் அவர்கள் உதவி செய்யணும். நாங்கள் வந்து எங்களுக்கு கொஸ்டின் இப்படி எடுத்து கொடுங்க, உங்கள்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி எடுத்து கொடுங்கன்னு சொல்லி நான் அவங்களுக்கு கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு இன்னைக்கு அரசு பணியில் உள்ள எல்லா அரசு அதிகாரிகள் அரசு நண்பர்கள்லாம் சேர்ந்து அந்த பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கிராமத்தில் இருந்தாலும் சரி, நகரத்தில் இருந்து வந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக ஒரு நீங்கள் ரொம்ப சுற்றி வந்து படிக்காமல் ஷார்ட்டாக இதை படித்தா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து மிகவும் எளிமையாக கற்றுத்தர மாதிரி உங்களுக்கு பயிற்சி மையத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் அதில் கலந்துக்கிட்டு கண்டிப்பாக வந்து பயன்பெறணும். யாரும் வந்து வந்த உடனே வந்து இல்லை நான் பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதே இல்லை. நம்மளுடைய இலக்கு வந்து ரொம்ப கடுமையாக இருந்தாலும் வெற்றி ஒன்று தான் இலக்காக இருக்கணும். அதனால் வந்து அனைவரும் நீங்கள் வந்து கட்டாயம் வந்து இந்த வகுப்பில் சேர்ந்து பயன்பெறணும். நானும் இந்த வகுப்புக்கு அடிக்கடி வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட பகிர்றேன். எங்களோட நண்பர்களும் வந்து உங்களுக்கு பகிர்வாங்க. நாங்கள் என்றைக்குமே இந்த அகாடமிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்போம். இங்கே இருக்கிற நண்பர்கள் வந்து உங்களுக்கு வந்து அவங்க பயிற்சித்தாள்கள் எல்லாமே எங்களுடன் கலந்து ஆலோசனை எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் அந்த நண்பர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் அரசு அதிகாரி வர என்னோட வாழ்த்துக்கள்.